உங்க குழந்தைங்க மேல அக்கறை இருக்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களோட சூப்பர்விஷன் இல்லாம மொபைல் போனை மட்டும் உங்க குழந்தைங்க கிட்ட கொடுக்கவே செய்யாதீங்க. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 13 வயசு பையன் தான் அக்லங் ஜெயின். இந்த அக்லங் ஜெயினோட பேரண்ட்ஸ் அவன் ஃப்ரீ டைம்ல விளையாடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சிம் இல்லாத மொபைல் போனும் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பையனும் வீட்டுல இருக்க ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி ஃப்ரீ ஃபயர் கேமும் டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறான். அப்படி விளையாட ஆரம்பிச்ச அவன் அந்த ஃப்ரீ ஃபயர்ல இருக்க சில ப்ரோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட டெபிட் கார்டை அவங்க அம்மாக்கே தெரியாம அந்த ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ள லிங்க் பண்ணி விட்டுறான். இந்த நிலையில தான் அதுல இருக்க ப்ரோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்க அம்மாவோட டெபிட் கார்டுல இருந்து 2800 rupees அவங்க அம்மாக்கே தெரியாம டெபிட் பண்றான். லேட்டரா இதை நினைச்சு பயந்த அவன் அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அவங்க அம்மாவும் அவனை பயங்கரமா திட்டவும் செய்யறாங்க. இதுல ரொம்ப மன உளைச்சலான அவன் நான் மாடிக்கு போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ரூம்ல சூசைடும் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனோட தாத்தா மாடிக்கு போய் பாக்குறப்பதான் தெரியுது அந்த பையன் தூக்கு மாட்டி இறந்துட்டான் அப்படின்னு. போலீஸுமே தகவல் தெரிஞ்சு அங்க வந்து விசாரிக்கிறப்பதான் தெரியுது அந்த 2800 rupees லாஸ் ஆனதும் அவங்க அம்மா அந்த பையனை திட்டினதும் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்க குழந்தைங்க எதுலயாச்சும் அடிக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள டைவர்ட் பண்ணி அதுல இருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. நீங்க சடனா அவங்கள திட்டுறதுனாலயோ இல்ல அடிக்கிறதுனாலயோ அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகி இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள அடிக்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்கள பார்த்து சேஃபா டைவர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி.